இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செஞ்சாங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா 1935 இந்திய அரசு சட்டம் போட்டாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி 1937 பொது தேர்தல் நடந்திருக்கும். அந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் ஜெயிச்சிருப்பாங்க, ஆட்சியும் அமைச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஐஎன்எம் டாப்பிக்கை நம்ம புள்ளித்தேவர்லேருந்து தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சாங்க, ஆட்சியை சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தா கொஞ்ச காலம்தான். 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. 2ஆம் உலகப் போரில் இந்திய தேசிய காங்கிரஸை கேட்காமையே பிரிட்டன் போரில் இந்தியாவை ஈடுபடுத்துகிறாங்க. இந்திய வீரர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போரில் ஈடுபடுத்துகிறாங்க. அதனால் காங்கிரஸ் கோவப்படுது. என்ன கேட்காம நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடங்கள்லையும் ராஜினாமா பண்ணுறாங்க, ஆட்சியை விட்டு வெளியே வராங்க. இந்த சமயத்தில் காங்கிரஸுக்குள்ளேயும் தேர்தல் வருதுங்க. காங்கிரஸுடைய தலைவர் யார் அப்படிங்கிற தேர்தல். அந்த தேர்தலில் யார் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா காந்தியுடைய ஆதரவு பெற்ற பட்டாபி சீதாராமையா அவர் நிற்கிறாரு. காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு இவருக்கு. அதுவே இவரை எதிர்த்து நேதாஜி நிற்கிறாரு. 2 பேருமே மோதுறாங்க. ஆனால் யார் ஜெயிக்கிறாங்கன்னா நேதாஜி தான் ஜெயிக்கிறாரு, தலைவராக வராரு. ஆனால் காந்தியடிகள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு. நான் நேதாஜி தலைவராக இருந்தால் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். அதனால் நேதாஜி என்ன பண்ணுவார்னா காங்கிரஸ்லேருந்து விலகி வெளியே போயிடுவார். ஃபார்வேர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியும் உருவாக்கிடுவார். நேதாஜியை பற்றி செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ அடுத்து வருது. இதே சமயத்தில் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற தனிநாடு வேணுங்கிற கோரிக்கையையும் வைக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் யாருன்னு பார்த்தா ரஹமத் அலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா பஞ்சாப்பு, காஷ்மீர், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து, பலுசிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்து அதை பாகிஸ்தான் பேர் வச்சு ஒரு நாட்டாக உருவாக்கிடுவோம், எங்களுக்கு இந்த பாகிஸ்தானை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? ரஹமத் அலி சொல்கிறாரு. எப்போனா 1933 தான் இந்த கருத்து ஃபஸ்ட்டு உருவாகுதுங்க. அதற்கு பிறகு மற்ற முஸ்லீம் தலைவர்களும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசிய முகமது இக்பால் அவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு பாகிஸ்தான் வேணும்னு கேட்குறாரு. முகமது அலி ஜின்னா அவரும் என்ன சொல்கிறாருன்னா 1940 மார்ச் 23 லாகூரில் முஸ்லீம் லீக்குடைய மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் நீங்கள் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கி எங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிற தனிநாடு கோரிக்கையை எழுப்பிட்டாங்க. இப்படி இந்தியாவுக்குள்ளேயே எப்படி போயிட்டுருக்குங்க, காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, முஸ்லீம் லீக்லேயும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் 1940 இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா லின்லித்கோ பிரபு. அவர் என்ன பண்ணுறாருனா 1940 ஆகஸ்ட்டில் இந்தியர்களுக்கு அப்படிங்கிற சில உறுதிமொழியை கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சில உறுதிமொழிகளை கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சுக்கோங்க, எனக்கு போரில் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா இந்த போர் முடியட்டும், 2ஆம் உலக போர் முடியட்டும், முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க நான் ஒரு டீம் அமைக்கிறோம். அடுத்து இந்திய அரசு பிரதிநிதி இருக்கேன் பார்த்தீங்களா, நான் இருக்கேன்ல, என்னுடைய ஆலோசனை குழுவில் இந்தியர்களுக்கும் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் காந்தியடிகள் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. எங்களுக்கு பூர்ண சுயராஜ்யம் தான் வேணும், நீங்களாம் பாவலா காட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் என்ன பண்ணுறாருனா நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றாரு. காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சமயத்தில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். காந்தியடிகள் இப்பையும் பெருந்தன்மையாக தான் செயல்படுறாரு. ஏன்னு கேட்டால் 2ஆம் உலக போரில் பிரிட்டன் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மென்மையாக நாடு முழுக்க போராட்டம் பண்ணாமல் ஒவ்வொரு தனிநபரும் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. குறிப்பாக எல்லாருமே போராட்டம் பண்ண மாட்டாங்க, காந்தியடிகள் யாரை சொல்கிறாங்களோ அவர் மட்டும்தான் தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணுவார். இந்த தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் முதல்லையே அந்த மாவட்டத்துடைய நீதிபதிக்கு தகவல் கொடுத்துடணும். நான் இந்த நேரத்தில், இந்த தேதியில், இந்த இடத்துல நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு தகவல் கொடுத்துடணும். இந்த தனிநபர் சத்தியாகிரிகள் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். இடத்துல போய் நின்றுட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாசகத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னா பிரிட்டிஷாருடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ கொடுத்தா அது தவறு, அப்படி கொடுக்காதீங்க. நம்ம பண்ணுற ஒரே உருப்படியான வேலை என்னன்னு பார்த்தா வன்முறையை கையில் எடுக்காமல் எல்லா விதத்திலையும் போர் முயற்சியை எதிர்க்கிறது. போர் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை, ஆனால் வன்முறையை கையாளக்கூடாது அப்படின்னு இந்த வாசகத்தையெல்லாம் சொல்லணும். அங்கே நின்றுட்டு அவர் உடனே என்ன பண்ணுவாங்க, ஆங்கில அரசு வழக்கம் போல் அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். இப்படி முதல் சத்தியாகிரகத்தை பண்ணவர் யாருன்னு பார்த்தா 1940 அக்டோபர் 17 ஆச்சாரிய வினோபா பாவே அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாருங்க. இந்த இடத்துல அவருடைய பேர் விட்டு போச்சு, நான் சொல்லிடுறேன்.
ஆச்சாரிய வினோபா பாவே. அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பார். எங்கே பண்ணியிருப்பாருன்னா மகாராஷ்டிராவில் பவுனார் அப்படிங்கிற இடத்துல ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் தான் பண்ணியிருப்பார். யார்? ஆச்சாரிய வினோபா பாவே. பிறகு இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தையும் காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா டிசம்பர் 1940 முடிச்சிடுறாரு. தனிநபர் சத்தியாகிரகம் வேண்டான்ட்டு. அதற்கு பிறகு குழு சத்தியாகிரகமாக அறிமுகம் செய்யப்படுது. டிசம்பரில் முடிச்சுட்டு அடுத்த 1941 ஜனவரி மாதத்தில் குழு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கொண்டு வராரு. குழுவாக போய் போராட்டம் பண்ணணும். இதையும் 1941 ஆகஸ்ட்டில் நிறுத்தப்படுது. இப்படி வந்து தனிநபர் சத்தியாகிரகம்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருதுங்க. எப்போன்னு பார்த்தா 1942 மார்ச் மாதம் வருது. ஏன் வருது அப்படின்னா பிரிட்டனில் வந்து அப்போ பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவில் போய் யாராவது பேசி நமக்கு சப்போர்ட்டை கொஞ்சம் வாங்குங்கப்பா, போரில் வந்து நம்ம கொஞ்சம் தோத்துற மாதிரி இருக்கும், ஸோ போய் இந்தியாவோட பேசி இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவரை அனுப்புவார். யார் அனுப்புகிறாரு? ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அனுப்புவார். அவர் 1942 மார்ச் 22 இந்தியாவுக்கு வருவாப்பில். அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார். நான் சில ஆஃபர்ஸ் கொடுக்குறேன்பா, நீங்கள் அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிரிப்ஸ் சொல்லுவார். என்னென்ன ஆஃபர்னு பார்ப்போம். போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி அல்லது டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருவோம், தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்துருவோம், நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாகம் நாமளே பண்ணிக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குது? பிரிட்டன்ட்ட இருக்குது. இது சுதந்திரம் கிடையாது. இதை நல்லா கவனிக்கணும். இரண்டாவது விஷயம், இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரிய போகுது. இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாரோட தனியாக அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்தியாவோட இருக்கிறதுனால இருக்கலாம், பிரிட்டிஷாரோட இருக்கிறதுனால இருக்கலாம், நீங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றாரு. இந்த கிரிப்ஸ் தூதுக்களுடைய அறிக்கையை படித்த நேரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். நான் முதல் முறையாக இவ்வுரையை வாசித்த பொழுது கடுமையான மன அழுத்தத்துக்கு உட்பட்டேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாராம் இதை பார்த்த உடனே. காந்தி என்ன சொல்கிறாருன்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்கிறாரு. அதாவது பேங்கே திவாலாகிட்டு இருக்கு, பின் தேதிட்டு பேங்கே இந்த மாதம் திவாலாகுது, இன்னும் 2 மாதம் கழித்து செக்கு போட்டு கொடுத்தா அது போய் எங்கே செலுத்த முடியும்? நீங்களே திவாலாகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் தனிநபர் சத்தியாகிரகம் நடந்ததுங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து காந்தியடிகளுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுது. இவங்க நம்மளை ஏமாற்ற தான் பார்க்குறாங்க, இவங்க சுதந்திரம் கொடுக்குற மாதிரி தெரில, நம்ம வேறு வழியை தான் கையாளணும் அப்படின்னு காந்தியடிகள் முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவு என்னென்னு பார்த்தா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம தனிநபர் சத்தியாகிரகத்தை பார்த்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா அந்த வீடியோக்களுடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.